எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான காய்கறி, இந்த வாரத்துக்கான லஞ்ச் மெனு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேங்க. விலை கம்மியாக கிடச்சிருக்கு, 20 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. மழை டைம் அப்படிங்கிறனால 20 ரூபாய்க்கே கிடச்சிது. லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைமெல்லாம் பார்த்தோம்னா அது 40 ரூபாய்க்கு இன்னும் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இது 20 ரூபா தான். பட் இதில் கொஞ்சம் நிறைய சொத்த காயெல்லாம் இருந்தது. மழைனாலவோ என்னவோ தெரியல, காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. சொல்லப்போனால் சந்தையிலேயே ஒரு 7-8 வகையான காய்கறிகள் தான் திரும்ப திரும்ப விற்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தட்டைக்காய் வாங்கியிருக்கேன். இது 20 ரூபா தான். இது கொஞ்சம் நிறையவே கிடச்சிது. இது 2 டைமுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக தக்காளி வாங்கியிருக்கேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தக்காளி கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருந்தது. இது 1 கிலோ 40 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. ஸோ இது 1 கிலோ வாங்கியிருக்கேன். போன தடவை என்ன தப்பு பண்ணேன்னா கொஞ்சம் காயாக வாங்கிட்டேன். அது ஃப்ரிட்ஜில் இருந்தால் பழுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அது காயாகவே தான் இருந்தது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் பழமாகவே வாங்கிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு பழுக்க மாட்டேங்குது, அதனால் நான் பழமாகவே வாங்கிட்டேன். அடுத்ததாக மாம்பழம் வாங்கியிருக்கேன். இது 1.5 கிலோ 100 ரூபான்னு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீல மாம்பழம் 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். 50 ரூபாய்க்கு கிடைச்சிது. அடுத்ததாக தேங்காய் வாங்கியிருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 10 ரூபா தேங்காய் கிடைக்கல. 2 தேங்காய் 25 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் நான் வாங்கிட்டேன். அதாவது 4 தேங்காய் 50 ரூபான்னு வச்சுருந்தாங்க. நான் 2 தேங்காய் கேட்டு வாங்கிட்டேன். 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. இப்படி வாங்க போகும்போது மேக்ஸிமம் 5 ரூபா காயின் எடுத்துகிட்டு போனோன்னா தான் நமக்கு கொஞ்சம் லாபம். அவங்க இது எங்கிட்ட கொடுத்தப்போ 5 ரூபா சேஞ்ச் இல்லாதனால 30 ருபீஸ் அப்படின்னாங்க. ஸோ சேஞ்ச் கொடுத்தனால எனக்கு 25 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இனிமேல் நீங்கள் சந்தைக்கு போய் வாங்க போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 காயினாவது எடுத்து போட்டுக்கோங்க பேக்கில். இதுதான் வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இந்த தடவை காய்கறிகளில் 2 காய் தான் எனக்கு 10 ரூபா விலைக்கு கிடச்சிது. அடுத்ததான் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். 20 ரூபா தான். இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை அடிச்ச கிழங்கெல்லாம் கூட கலந்து தான் வந்திருக்கு. பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். இதுதான் கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். இது 10 ரூபா. மிளகாய் வாங்கியிருக்கேன். இது 20 ரூபா. சொன்ன மாதிரி தாங்க, இப்போல்லாம் 10 ரூபாய்க்கு காய்கறிகளே வர்றதில்லை. இது அவரைக்காய் மட்டும் 10 ரூபாய்க்கு கிடச்சிது. அவரைக்காயும் வெண்டைக்காய் மட்டும்தான் எனக்கு 10 ரூபாய்க்கு கிடச்சிது. மற்ற எல்லா காயுமே 20 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. இது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. இது இந்த நடக்கலை பருப்பிங்க. இது 10 ரூபா. இதுதான் இதுலேயே இந்த மசாலா கடலை சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த காரக்கடலை, இது 20 ரூபா. பேரிச்சம்பழம் வாங்கியிருக்கேன். இது 30 ரூபா. ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்காக. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா காய்கறி, பழம், ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து 305 ரூபா வந்திருக்குங்க. இனி இந்த வாரத்துக்கான லஞ்ச் மெனு பார்க்கலாம். என்னோடய லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாம் வராது. ஸோ என்னோட சிம்பிளான லஞ்ச் மெனு போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள்.